ஹீ ஷீ இட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? ஹீங்கிறது பார்த்தீங்கன்னா அவனை குறிக்கும். சரியா? அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் சொல்லலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீங்கிறது அவள். ஓகேவா? அவள் என் வீட்டுக்கு வந்தாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் என் வீட்டுக்கு வந்தாள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஷீ கேம் டு மை ஹவுஸ். அவள் என் வீட்டுக்கு வந்தா. ஷீ கேம் டு மை ஹவுஸ். ஓகேவா? ஸோ ஹீங்கிறது யார்? அவன். ஷீங்கிறது யார்? அவள். ஓகேவா? ஸோ இட்டுங்கிறது எந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அனிமல், பிளேஸ், ஆப்ஜெக்ட், விலங்குகளுக்கு இடம், பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம இட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த பென் எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இட் இஸ் அ பென். இது ஒரு பென் சொல்லலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் பாருங்கள். இட் இஸ் அ ஸ்கேல். ஆப்ஜெக்ட் இதெல்லாம் என்னது? பொருட்கள். அப்படி தானே? இட் இஸ் அ பிளேஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்க்குக்கு போயிருக்கீங்க நீங்கள். ஸோ அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க இட் இஸ் அ பார்க். ஸோ அது வந்து ஒரு இடம் தானே. பார்க்குங்கிறது ஒரு இடம். ஸோ இட் இஸ் அ பார்க். ஒரு அனிமலை பார்க்குறீங்க. ஸோ சொல்கிறீங்க இட் இஸ் அ டாக். ஓகேவா? இட் இஸ் அ ராபிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? இட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இட்டு வந்து ஒரு பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், அனிமலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஷீனா யார்? அவள். ஹீனா யார்? அவன். நல்லா புரிஞ்சிச்சா? ஹீ யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? அவனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஷீ யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? அவளுக்கு யூஸ் பண்ணுவோம். இட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? அனிமல், பிளேஸ், ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியாக உங்களுக்கு ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணிடலாங்க இங்கிலீஷை. ஸோ நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியும் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். நீங்கள் தமிழையே இவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டீங்க, இங்கிலீஷையும் உங்களால் கற்றுக்க முடியாது, கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.